தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும். கிமு நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ்மொழி முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் தமிழ் பிராமி. தமிழ்மொழி முதலில் எழுதப்பட்ட வரி வடிவம் தமிழ் பிராமி. தொடக்ககால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் அகழ்வாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள், சங்க காலத்தில் தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், தொல்காப்பியம், 15 மேல்கணக்கு மற்றும் கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரு காப்பியங்கள், தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் வரையறுப்பது தமிழ் மொழியின் இலக்கணத்தை. தொல்காப்பியத்தின் 3வது பகுதி வரையறுப்பது மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணம். 10 பாட்டும் 8 தொகையும் அழைக்கப்படுவது 15 மேல்கணக்கு நூல்கள். கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பது கல்வெட்டியல். வரலாற்றின் தொடக்க காலமாக கருதப்படுவது மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம். தமிழகத்தில் முதலாக பயன்படுத்தப்பட்ட மொழியின் வரி வடிவத்திற்கு தமிழ் பிராமி என்று பெயர். தமிழ்நாட்டில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்ட இடம் 30க்கும் மேற்பட்ட இடங்கள். சமண துறவிகள் தமது வாழ்விடங்களாக கொண்டிருந்தது கற்பாறைகள், குகை வாழிடங்கள். தமிழகத்தில் குகை வாழிடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கண்டறியப்பட்ட இடங்கள் மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், பொங்கல் புளியங்குளம், ஜம்பை, மதுரை. போர்க்களத்திலும் ஆணிரை கவரும் சண்டைகளிலும் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடப்பட்ட கற்கள் நடுக்கற்கள். முல்லை நில மக்களின் சிறப்பான செல்வமாக கருதப்படுவது கால்நடைகள். நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு புலிமான் கோம்பை, தேனி மாவட்டம், 2006ஆம் ஆண்டு. ஆணிரை கவர்ந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் காணப்படும் இடம் கூடலூர். சங்க காலத்திற்கும் பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் காணப்படும் நிலப்பகுதி முல்லை. சங்க காலத்திற்கும் பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் பரவலாக காணப்படும் இடம் செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். வரலாற்றின் தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் களங்களில் மக்களின் பெயர்கள் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன. தமிழ் பிராமி. தமிழகத்தில் சுடுமண் பொறிப்புகள் காணப்படும் இடம் அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் களங்களின் துண்டுகள் கண்டறியப்பட்ட இடம் ஃபெரேனிகே, குசேர் அல் காதிம், எகிப்து, கோர் ரோரி, ஓமன். சுடுமண் களங்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் இருந்த மொழி தமிழ் பிராகிருதம். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழ்வாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு, புதுச்சேரி மாவட்டம். அரிக்கமேட்டில் தொல்லியல் அகழ்வாய்வுகளை மேற்கொண்டவர்கள் சர் ராபர்ட் எரிக் மார்ட்டிமர் வீலர், பிரிட்டன்; J.M. கசான், பிரான்ஸ்; A. கோஸ் கிருஷ்ணதேவா, இந்தியா. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய கருவூல புதையல் சட்டம் இயற்றப்பட்டது 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972.
பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. விலையுயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடுகள் மிகுந்த உருவங்கள் செதுக்கப்பட்டவை அணி புடைப்பு மணிகள் எனப்படும். செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்த காலம் சங்ககாலம். முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைத்துள்ள இடங்கள் கொடுமணல், போடிநாயக்கனூர். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் செறிந்து காணப்படும் பகுதி கோயம்புத்தூர். ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கிடைத்த பகுதிகள் அழகன்குளம், கரூர், மதுரை. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புல்லியன் என அழைக்கப்படுகிறது. தொடக்ககால இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் முத்திரை பொறித்த நாணயங்கள். மௌரியர் காலத்தில் வாழ்ந்த கௌடில்யர் என்ற சாணக்கிய இலக்கிய நூல் அர்த்த சாஸ்திரம். மௌரியர்களின் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறைமை குறித்தும் எடுத்துரைக்கும் நூல் அர்த்த சாஸ்திரம். பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள், கடற்பொருட்களை குறிக்கும் பாண்டிய காவாடகா. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் நூல் மற்றும் எழுதப்பட்ட மொழி மகாவம்சம் பாலி. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் மற்றும் குதிரை வணிகர்கள் குறித்து குறிப்பிடும் நூல் மகாவம்சம். எரித்ரேன் கடலின் பெரிப்ளஸ் என்பது பண்டைய கிரேக்க நூல் ஆகும். பெரிப்ளஸ் என்பதன் பொருள் கடல் வழிகாட்டி. செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு எரித்ரியன் கடல் ஆகும். சங்ககால துறைமுக பட்டினங்களான முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை மற்றும் சேர பாண்டியர்கள் அரசர்கள் குறித்தும் குறிப்புகள் உள்ள நூல் எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ். ரோமானியரான மூத்த பிளினி எழுதிய நூல் இயற்கை வரலாறு. ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கும் நூல் இயற்கை வரலாறு. இயற்கை வரலாறு எழுதப்பட்ட மொழி லத்தீன் மொழி. இந்தியாவில் நடைபெற்ற மிளகு வணிகம் குறித்து குறிப்பிட்டவர் மூத்த பிளினி. வடகிழக்கு ஆப்பிரிக்காவின் அருகிலுள்ள ஓசலிஸ் துறைமுகத்தில் இருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாட்களில் இந்தியாவை அடைந்து விடலாம் என்று குறிப்பிட்டவர் மூத்த பிளினி. கேரள கடற்கரையில் இருந்த பக்காரை துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள். இந்தியாவுடன் நடைபெற்ற மிளகு வணிகத்தினால் ரோமானிய நாட்டு செல்வங்கள் கரைந்தது குறித்து ஆதங்கப்பட்டவர் மூத்த பிளினி. சங்க காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஏற்றுமதியான பொருள் மிளகு. புவியியல் என்ற நூலை இயற்றியவர் தாலமி. 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரங்கள், நிலப்படம் ஆகியவற்றை கொண்ட ஆவணமாக விளங்கிய நூல் புவியியல். தாலமியின் புவியியல் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ள துறைமுக பட்டினங்கள் காவிரிப்பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி. ரோமானிய பேரரசின் சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படமாக விளங்குவது பியூட்டிகேரியன் அட்டவணை. பியூட்டிகேரியன் அட்டவணை இலங்கை தீவை டேஸ் எனவும் முசிறி துறைமுகத்தை இலங்கை தீவை டாப்ரோஃபின் மற்றும் முசிறி துறைமுகத்தை முசிறிஸ் என குறிக்கிறது. வியன்னா பாப்ரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆவணமாகும். கிரேக்க ஆவணமாகும். முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான குறிப்புகள் உள்ள நூல் வியன்னா பாப்ரஸ். வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையாக கருதப்படுவது வியன்னா பாப்ரஸ். ஹெர்மாபோலோன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் ஆவணத்தில் காணப்படுகின்றன. வியன்னா பாப்ரஸ் ஆவணத்தில் மிளகு, தந்தம் போன்ற சரக்குகள் குறித்த பட்டியல் காணப்படுகின்றன. பாப்ரஸ் என்பது பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் என்ற நாணயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட தாள் ஆகும்.